வேற வழி கிடையாது. ஏடிஎம்கேக்கு அவர்கள் பிஜேபியோட தான் போயாக வேண்டும். இது கரெக்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாலே சரியா காய் நகைத்திருக்காரு அமித்ஷா. இப்ப இந்த ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் உறுதி என்பது எல்லார் மனதிலையும் பதிய ஆரம்பிச்சிடுச்சு. அந்த அலையன்ஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் போது அதுக்கு ஒன்றும் பெரிய அதிர்ச்சி இருக்காது. ஏன்னா இன்னும் ஒரு வருஷம் இருக்குது, சரியா ஒரு வருஷம் எலெக்ஷன், 5 வருஷம் பொறுத்து போகும்போது ஆன்டி பிஜேபி ஃபீலிங் தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்கோ அதற்கு இணையாக அதை விட அதிகமாக ஆன்டி ஸ்டாலின் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். அப்போ ஆன்டி பிஜேபி, ஆன்டி டிஎம்கே, ஆன்டி ஸ்டாலின், ஆன்டி இன்கம்பன்சி நியூட்ரலைஸ் பண்ணிடும், மழுங்கடிச்சிடும். அது அந்த நம்பிக்கையில் தான் பிஜேபி ஏடிஎம்கேவை வலியுறுத்தி அலையன்ஸு கொண்டு வராங்க. இந்த அலையன்ஸ் ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸாக தான் இருக்கும். அவ்வளோ அவங்க ஜெயிப்பாங்கன்னுலாம் நான் சொல்லலை, ஆனால் மிக கடுமையான போட்டியை அவர்கள் திமுகவுக்கு உருவாக்குவார்கள். இன்னொன்று, ஒரு வருஷத்துக்கு முன்னாலே இந்த டாக் வந்ததால் மக்கள் மனங்களில் இந்த அலையன்ஸை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை வரும். இப்போ 96 30 வருஷத்துக்கு முன்னால் நரசிம்மராவும் ஜெயலலிதாவும் கடைசி நிமிஷம் வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து அடுத்த நாள் சேர்ந்தாங்க. அதனால தான் மூப்பனார் வெளியில் தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பித்தார். அந்த அலையன்ஸ் படுதோல்வி அடைஞ்சது. இது கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாலே சரியாக காய் நகைத்திருக்காரு அமித்ஷா. இப்போ இந்த ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் உறுதி என்பது எல்லார் மனதிலையும் பதிய ஆரம்பிச்சிடுச்சு. அந்த அலையன்ஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் போது அதுக்கு ஒன்றும் பெரிய அதிர்ச்சி இருக்காது. ஆனால் நரசிம்மராவ் ஜெயலலிதா பீரியடில் அதுக்கு நேர் எதிராக இருந்தாங்க. அதனால தான் அது ஃபெயிலியர் ஆச்சு. இப்போ அவங்க சரியாக தான், அவங்க ஆங்கிளில் பார்த்தா சரியாகத்தான் அவர்கள் காய்களை நகர்த்துகிறார்கள் என்று பார்க்கிறேன். வேற வழி கிடையாது. ஏடிஎம்கேக்கு அவர்கள் பிஜேபியோட தான் போயாக வேண்டும். ஆக்சுவலாக கூட்டணி எப்போ வேணால் சொல்லலாம், இது இன்னும் ஒரு வருஷம் இருக்குன்னு அவர் சொல்கிறதுல நியாயம் இருந்தாலும் அமித்ஷாவை தான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிறத ஏன் சொல்ல மறுக்கணும்? கேட்கும் போது அந்த மழுப்பில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லும்போது ஒரு சரியாக கையாளலையோ அந்த விஷயத்தை அப்படிங்கிறது நம்ம மீடியா பார்வையிலேருந்து பார்க்குறோம், நம்ம அவர்களுடைய பார்வையிலேருந்து பார்க்கணும். அவருக்கு ஒரு நெருடல் இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு பிஜேபியோட போகிறதுல ஒரு நெருடல் இருக்குது. இதை சொல்லிட்டு பார்க்குறது சொல்லாமல் பார்க்குறதுன்றது அவங்கவுங்களோட விருப்பம். அது ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் இருக்கும். சரி, இது ஒரு இயற்கையாக அமைஞ்ச கூட்டணின்னு ஒரு விதத்தில் சொல்ல முடியாது. ஏன்னா கடந்த 1.5 ஆண்டு காலமாக பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிவிட்டு இப்போ இந்த மீட்டிங்கில் தெளிவாக ஆயிடுச்சு. அதிகாரப்பூர்வமாக அலையன்ஸ் இல்லைன்னு சொல்லலையே, அலையன்ஸ் வந்துடுச்சுன்னு சொல்லலையே ஒழிய நவ் இட் இஸ் ஓப்பன் டு எவ்ரிபடி. அதை இவர் பார்த்துட்டு அந்த வீட்டிலேருந்து காரில் ஏறி டெல்லியில் அவர் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாலேயே, தங்குற இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாலே அமித்ஷா ட்வீட் போட்டார், 26 என்டிஏ கவர்மெண்ட்டு தான். அது தெளிவாக அதிமுகவை கொண்டு ஒரு ஸ்பாட்டில் நிறுத்திடுச்சு. ஆனால் இவர் வழவழா குழகுழான்னு பேசுகிறது கூட்டணி தேர்தல் நேரத்தில் தான்றது. ஆனால் அதே நேரத்தில் திமுக தான் மெயின் எதிரி, வேறு யாரும் எதிரி இல்லைன்னு சொல்கிறது தெளிவாக நாங்கள் பிஜேபியோட போக போகிறோன்றது தான் காட்டுது. அவர் நான் அமித்ஷாவை சந்திக்க போகிறேன்னு சொல்லாமல் போனதுன்றதுலாம் அது கண்டிப்பாக ஒரு நெருடல் இருக்குது. ஏன்னா 1.5 வருஷமாக அவர் பேசின பேச்சுக்கு எதிர்மறையாக செய்கிறார். அவர் 3 கார் மாறி போனாருன்றாங்க. அது எந்த அளவு உண்மையாக நமக்கு தெரியாது. அவர் இந்த மாதிரி இன்னொரு விஷயம் அவருக்கு புரியல. அவர் மறைச்சாலும் பிஜேபி போட்டு உடச்சிடுவாங்க, பானையை போட்டு உடச்சிடுவாங்கன்றது அவருக்கு தெரியல. இவர் அமித்ஷாவை பார்க்குற, நான் கட்சி தலைமை அலுவலகத்தை பார்க்க தான் வந்தேன், புது அலுவலகத்தை கட்டிடத்தை, யாரையும் சந்திக்கிற அப்பாயின்மெண்ட் இல்லைன்னு சொல்கிறார் நண்பகலில். ஆனால் இவர் அமித்ஷாவை போய் பார்க்குறாருன்ற நியூஸ் 10 நிமிஷம் முன்னாலே தேசிய ஊடகங்களில் கசியுது. 10வது நிமிஷம் ட்விட்டரில் தூக்கி ஃபோட்டோஸை போட்டாங்க. அப்போ அவரை எந்த அளவுக்கு பிஜேபி இழிவுபடுத்துது, எந்த அளவுக்கு செக் அண்ட் மேட் பண்ணுதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதிமுக பாஜக கூட்டணியை முடிவு செய்கிறதும், அந்த கூட்டணியை வழி நடத்துறதுனா அந்த கூட்டணியை கண்ட்ரோல் பண்ணுறதும் பிஜேபி தான். அதிமுக பிஜேபியிடம் முழுவதும் சரண்டராகி விட்டது என்பதுதான் உண்மை, வருத்தப்பட வேண்டிய உண்மை. ஆனால் வெளிப்படையான உண்மை அதுதான்.